என்னப்பா ட்ரெஸ் இது? ஏய், அன்னைக்கே ஜெர்சி போடாம உள்ள வரணும்னு சொன்னா இல்லையா? டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னா கண்டிப்பா ஜெர்சி வேணும். அப்படியே சார். ஏதுடா நைட்டா ஆடையை போட்டோம். ஏய், போடா வாமா போடா. அக்கா எஸ் Are you coming? ரீச்சிங் Today exams no. எழுத ரெடியா இருக்கேன். என்ன எக்ஸாம்? Chemistry. ஓ சூப்பர் டன். ஈஸியா தான் இருக்கும். எல்லாரும் நம்மளே பாக்குற மாதிரி இருக்கு மாஸ்டர். வர எனக்கு ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க. முடி அதிகமா இருந்தா பெயின் அதிகமா தான்டா இருக்கும். ஃபேன் இல்லடா, ஃபேன்ஸ். மை ஃபேன்ஸ். ஹாய் டாடா. மாஸ்டர் மட்டை. ஆல் பாய்ஸ். ஓகே பாய்ஸ். ஒண்ணுமே கேக்கலையே. நான் ஒண்ணுமே சொல்லலையே. கோயால இப்ப சொல்லுவா பாரு. டேய், அங்க பாருங்க டேய். ஐயோ, என்ன மாமா இது? நம்ம சுட்ட கடையில அவனுங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டானுங்க மச்சான். ஷேம் மஞ்ச சட்டை. அசிங்கமான மஞ்ச சட்டை. எக்ஸாம்ல கொஞ்சம் பொறுமையா சொல்டி. ஏன் உங்களால ஃபாஸ்டா எழுத முடியாதா? ஏய் Dress கேட்ற மாதிரி. எதுக்கு அங்க சொல்லு. ட்ரெஸ் கைடிடா யாராவது. இதெல்லாம் கழட்ட முடியாது. மாஸ்டர் ஏரியா பசங்க கேட்ட சொல்றீங்க. அவனுக்கு அதெல்லாம் முடியாது. நான் தான் 3 வருஷமா மைக்கேல் ஜார்டன். பாருங்க சார். ஹலோ ஆப்போசிட் கேப்டன். யூ 3 years மைக்கேல் ஜாக்சன். Just only 3 minutes. Please follow me. உங்க ரெண்டு பேர்ல யாரா Dress மாத்தினா இந்த மேட்ச் நடக்கும். ஏய், நம்ம திறமை இந்த Dressல இல்ல, மாவ பேசுற இந்த கையில இருக்கு. கரெக்ட்டா சொன்ன. Dressே இல்லாம கூட நாங்க விளையாடுவோம். திருடுனா உடம்பு ஒட்டாதனா எங்க அம்மா சொல்லுவாங்கடா. உனக்கு எது மச்சான் அம்மா? அம்மா இருந்தா அப்படி தானே சொல்லிருப்பாங்க. Baby, baby calling baby. Baby, baby calling baby. Baby, baby calling baby. ஏய் அம்மா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டோம். என்னடி சொல்ற? ஐயோ போன் ஃபுல்லா பாத்துட்டாங்க. லூசு, எல்லாத்துலயும் அசால்ட் உனக்கு. நான் உன்கிட்ட பேசிட்டு அந்த போன் அப்படி வச்சுட்டு போயிட்டு வந்து பாக்குறேன். எங்க அம்மா எல்லா கான்வர்சேஷனும் எடுத்து படிச்சிட்டு இருக்காங்கடா. சரியான முந்திரி கொட்டை. இப்ப கூட நீ யாரு, எங்க இருக்க இதெல்லாம் விசாரிச்சுட்டே இருப்பாங்க பாரு. என்னோட இன்னொரு கால் கொலுசு எங்கன்னு கேட்டு ஒரே தொல்லை. நானும் என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் இல்லம்மா அது வந்து ஒரு கால்ல கொலுசு போடுறதா இந்த காலத்துல ஃபேஷன் அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கு ரொம்ப மூக்கு பெருசு. என்ன எப்ப பார்த்தாலும் மூக்கு பிடிச்சிட்டே இருக்கிறதே ஒரு வேலையா போச்சு. டேய் கிரிபல எந்திரா டேய். டேய் பரட்டா. நான் எப்பவுமே நைட் உனக்கு குட் நைட் அனுப்பிச்சிட்டு ப்ளூ ஹார்ட் அப்புறம் லிப் அந்த சிம்பிள் அனுப்பிச்சிட்டு தானே உனக்கு தூங்குவேன். நீ வேற குட் நைட் அனுப்பிச்சியா? ஏன் அனுப்பல? ப்ளூ ஹார்ட் எங்க என்கிட்ட சண்டை போடுற இல்லைன்னா அப்படியே மரங்கள் அசைய மறுத்தாலும் காற்று விடுவதாயில்லை. நீ என்ன பண்றன்னு கேட்பாங்க. கேட்டா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லணும். ஏன்னா நான் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். நீடித்த இல்லற இன்பம் பெற அமேசான் காடுகளில் இருந்து அரிய வகை மூலிகைகள். எதுக்கு போன்ல பேபி கேட்டாங்க. அப்படியே உனக்கு குட் நைட் அனுப்பிச்சிட்டு போன் லாக் பண்ணாம சின்ன சேவிங்ஸ் மேடம். இதெல்லாம் காயலாங்கடையில் போட்டோம்னா காசு வரும். அதுல நாங்க ஒரு குவார்டர் வாங்கி 2 பேரும் கட்டிங் ஈஸியா பேபின்னு கூப்பிடலாம்ல. அப்படியே அம்மா கண்டுபிடிச்சிட்டாலும் அத ஈஸியா சால்வ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நல்லா வச்சுப்போ. அம்மா கண்டிப்பா ஏமாந்துருவாங்க. என்னன்னு சொல்லு கேப்போம். ஐயோ அப்படியே எங்க அம்மா மாதிரியே பேசுற பேபி அந்த பெரிய மோக்கி கேட்டா கூட அப்படியே அவங்க வாய்ஸ் தான் நம்பிடுவாங்க. ஏய் அம்மா தாண்டி பேசுறேன். போனை வைடு. செம்ம டேலண்டா நீ. வேலையை விட்டாச்சா? விட்டாச்சுமா. அடுத்து அதான் அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில். ரூம் ஓகே. ரூம்மேட்ஸ் தான் மாத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப எங்க பையன் எப்படி இருக்கான்னு நீங்க பார்க்க வரல, உங்க பொண்ணு எப்படின்னு காட்ட வந்திருக்கீங்க. ஐ எம் கரெக்ட். அவ்வளவு லூசாடா அது? அவ பேரே இன்னசென்ட் இன்வாலிதா. அப்புறம் எப்படி அந்த புள்ளைட்ட போய் மாட்டின நீ? பருப்பு குடன் பக்கத்துல இருந்து வழக்கமா அந்த ஸ்கூல் விட்டு போற பொண்ணுங்களா கிண்டல் பண்ணுவல பெருசு. அந்த மாதிரி ஒரு நாள் வாட்டர் ஃபைட் அடிச்சேன். மத்ததெல்லாம் சைலண்டா போயிடுச்சு. இது வந்து பலாரும் நுட்டுச்சு பாரு என்ன. எல்லாம் ஷாக்கு. அங்க ஆரம்பிச்சு இங்க வந்து நிக்குது. என்ன வண்டி ஏன்டா சைடு வாங்குது? என்ன என் தொழிலையே மாத்திருவீங்க போடுங்களா? ஹெல்மெட் வேண்டாம். அது அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுல. போயிட்டு வரேன். மாமா மாமா. அண்ணா நான் சிவா பேசுறேன். கார் லோன் விஷயமா பேங்க் வந்திருக்கேண்ணே. மேனேஜர் வந்துட்டார், கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். கால் டாக்ஸி லோன் அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் சார் இது. சார் அது 10th சர்டிஃபிகேட் சார். இது கமிஷனர் என்னை பற்றி எழுதின லெட்டர் சார். இது தமிழ் பேப்பரில் என்னை பற்றி அந்த நியூஸ் சார். ஓ அந்த ஃபேமஸ் ஆட்டோ டிரைவர் நீ தானா? ஸ்வைப்பிங் மிஷின்லாம் கேட்டு தகராறு பண்ணியாம ஏற்கனவே இந்த மேனேஜர்ட்ட? தகராறுலாம் பண்ணல சார். ஸ்வைப்பிங் மிஷின் கேட்டேன் சார். ஆட்டோ டிரைவருக்கு எதுக்கு அதெல்லாம் கேட்டாங்க. ஓ நீ கேட்டா நாங்களாம் கொடுத்துடணுமா?
எல்லா ஆட்டோ டிரைவரும் என்ன பண்றாங்களோ அதையே பண்ணிட்டு போயா. நீ என்ன புது ரூட்டு போடுற? காரை கொடுக்க போற, சொந்த கால நிக்க வைக்க போறேன். இதெல்லாம் தேவையா? தெரியாம தான் கேட்கிறேன். 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்குது இல்ல, 2 செட் ட்ரெஸ் இருக்குல்ல, இருக்க வேண்டிய இடத்துல அப்படியே எழுதிட்டு போக வேண்டியதானையா? எதுக்கு கார் பிளைன் பறக்க நினைக்கிற? இந்த சொசைட்டி பெரிய மிஷின் மாதிரி. நீங்க எல்லாம் சின்ன சின்ன சக்கரம். நீங்க எல்லாம் ஒழுங்கா சுத்தினாதான் எங்களை மாதிரி பெரிய சக்கரம் நிம்மதியா இருக்க முடியும். எல்லாரும் பெருசாகணும் கிளம்புறதா பிரச்சனையே. வீட்டு வேலை செய்ய ஆள் கிடைக்க மாட்டேங்குது. வேலைக்காரி 5000 ரூபாய் கேக்குறா, டிரைவர் 10,000 ரூபாய் கேக்குறாப்பா. வேற யாருக்கு சார் கொடுப்பீங்க? கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கும் கிரிக்கெட் டீம் வாங்கினவனுக்கும் 9,000 கோடி 10,000 கோடி கடன் கொடுப்பீங்க. அவன் அது திருப்பி கட்டாம வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவான். அந்த காசை மினிமம் பேலன்ஸ் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எங்க கிட்ட ஃபைன் ஜிஎஸ்டின்னு வசூல் பண்ணுவீங்க. அந்த 9,000 கோடியை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்க எத்தனையோ இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பிரிச்சு கொடுத்திருந்தா அவனும் மேல வந்திருப்பான், கடனையும் திருப்பி கட்டியிருப்பான். பேசி முடிச்சிட்டீங்களா? புரட்சி பேசுறவங்களுக்குலாம் லோன் கிடையாது சார். நீங்க கேட்ட பேப்பர்லாம் என்கிட்ட இல்ல, ஆனா இந்த பேப்பர்லாம் வச்சிருக்கவங்க கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு சார். நேர்மை. வாங்கின காசு திருப்பி கொடுக்கணுங்கிற நேர்மை. ஆனா அது உங்களுக்கு தேவையில்ல. கொடுங்க சார். இப்பவே இப்படி பேசுறானே, லோன் கொடுத்து வளர்ந்துட்டா எப்படி எல்லாம் பேசுவான். உனக்கு 3 வேளை சோறு கிடைக்கல, போட்டுக்க ட்ரெஸ் இல்ல, அப்புறம் எதுக்கு வேலைக்கு வர? செத்து போக வேண்டியதானே? எதையாவது பிடிச்சி மேல வரணும்னு நினைக்கிறேன் தான் என் மனுஷன். ஆளும் சைஸும். காவலு 11,400 கோடி போயிடுச்சு. பின்னா சொல்லலையா கோயா? ஏய் போமா. Cheers. ஆஹா சிவா, வாழ்க்கையில எல்லா மனுஷனுக்குமே ஒரு வாய்ப்பு வரும்டா. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா அவன் வாழ்க்கைக்கு அவன் முதலாளி. மிஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், கடைசி வரைக்கும் எவனோ ஒருத்தன் வாழ்க்கைக்கு இவன் தொழிலாளி. நானா உன் கதையை பத்தி பேசிட்டு இருக்காதண்ணா. ஏய், உன் பிரச்சனையை பத்தி தாண்டா நெப்போலியன் பேசிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சிடும். உனக்கு இதே வேலையா போச்சுனா இல்லாதவனுக்கு தானே லோன் கொடுக்கணும். பணக்காரன் ஆக்கிறதுக்கா பேங்க்? ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒத்தலாம் போயிட்டேன். உன்னோட ஒர்த்து 15 லட்சம் ரூபா. என்னண்ணா சொல்ற? ஆமாடா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை எல்லாம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனின் ஒர்த்து 15 லட்சம் ரூபா. 10 கார் போனா பாலுக்கே வழி இல்லையா? நீங்க தயிராக்கி முறைக்கி பட்டர் தரீங்களோ? ஏழ்மையை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏழைகளை ஒழிக்கிறாங்க. ஹலோ சொல்லுமா. நடேசனா வீட்டுல? சரி வரேன். அதுக்குள்ள பட்டாசு போட ஆரம்பிச்சிட்டாங்களா? டேய் வா. போதும், நான் தரேன். என்னண்ணா? 1 ரூபா வச்சிருக்க, அதை 1,000 ரூபாய் ஆக்கணும். ஆனா நேர் வழியில. தீபாவளிக்குன்னு எத்தனை நாள் இருக்கு? 10 நாள். 10 நாள் இருக்குல்ல? ஆமா. நீ ஒரு பட்டாசு கடையை போடு. என்னண்ணா அசால்ட்டா ஒரு ஐடியா சொல்லிட்டு? சூப்பர். நன்றி எல்லாம் எனக்கு சொல்லிடாத, இந்த மூத்தவருக்கு சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்படி சொல்லு. போ, ஆக வேண்டிய வேலையை பாரு. குட் நைட்ண்ணா.